ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கணவாய் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த கணவாய் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்ருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகி வரணும். ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வரும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நம்ம வதக்கி எடுத்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்குறேன். உங்களோட மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இவ்வளவும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இந்த டைமில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற கனவா மீனை இதில் சேர்த்துடலாம். நான் எடுத்துகிட்ருக்கிற மீன் 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். மீனை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கனவாயிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே கனவா நல்லா வெந்து வந்துடும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வேக வைக்கணும். கனவா வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கனவா நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போடாமல் ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.